அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான் வித் பேபி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளிப் வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி நாள் வந்து எடுத்தது, சாந்த்ரா தப்போ எடுத்தது. ஹாலில் சின்னதாக ஒரு டேபிள் இருக்கும், அதை வந்து சும்மா லைட்டாக வந்து நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி இது எல்லாமே இங்கேயே இருக்கும், ஜஸ்ட் அந்த கேண்டலும் லேண்டனும் மட்டும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டேட்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 பத்தி வந்து பற்ற வச்சுருக்கேன், கொஞ்சம் ரம்ஜான் வைப் வரட்டும் அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சு. இது பார்த்திங்கன்னா ரம்ஜான் கார்டு, எந்த டைமிங் எந்த டேட்டு எப்படி அப்படின்னு வந்து இந்த கார்டில் போட்டிருக்கோம். நம்ம டைமிங் பார்த்துக்கலாம். அதை செக் பண்ணிகிட்ருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா சார் வந்து வாஷிங் மிஷினில் ஏறி நிற்பேன் அப்படின்னு ஒரே ஆடும். நம்ம பிடிச்சி நின்றாலும் நிற்க மாட்டானா, நானே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருந்தான். நிற்க முடியல, ஆனால் அவனால் இன்னும் அந்தளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. ஜஸ்ட்டு சும்மா வந்து கை வச்சு தட்டிட்டு எப்படியாவது ஏறலாமா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். இப்போ நெக்ஸ்ட் இவனை தூங்க வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சஹருக்கான வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா அவன் தூங்கிட்டான். இப்போ நான் கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து ரைஸ் குக்கரில் தான் சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து சிக்கன் புலாவ் தான் ரெடி பண்ணலான்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நார்மலாக வந்து பிரியாணி கட் பண்ணிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 3லேருந்து 4 பச்சை மிளகா. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் எடுத்து வச்சுருந்த எல்லா ஸ்பைசஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்ஸ் மாதிரி வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த எண்ணெய் ஹீட் ஆகி அது வந்து நல்லா கொஞ்சம் கலர் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற மிளகா, வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ரைஸ் குக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி வதக்கிற மாதிரிலாம் இருந்தால் வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா தான் வந்து நல்லா சீக்கிரமாக வதங்கும். இல்லைனா வந்து சீக்கிரமாக வதங்காது. இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் வெங்காயத்துலேயே வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும். அது கூடவே நான் வந்து ஹரீரா வந்து ரெடி பண்ணிக்கலான்னு நான் வந்து ஒரு ஹாஃப் லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பால் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷனில் ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாதாம் அரிசி மிக்ஸு, அதை வந்து நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயமும் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ணி அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி, புதினாலாம் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூடவே வந்து ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா சிக்கனையும் வந்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா சிக்கனும் வந்து கொஞ்சம் வதங்கும் ஓரளவுக்கு. பார்த்திங்கன்னா ஹரீராக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட் வந்து பேலன்ஸ் பண்ணும் அதுக்காக. பார்த்திங்கன்னா ஒரு 2 கொதி வந்தால் போதும், ரொம்பலாம் கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனியா ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹரீரா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ஹரீரா. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும், ரொம்ப டைம் டேக்கிங்லாம் இல்லை. அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன்னா இதோட சஹருக்கு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா ரைஸு, கொஞ்சம் கீரைக்காய், அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹரீரா. பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் சார் வந்து காலையிலே வந்து எழுந்தாச்சு. 8-8:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு எங்களையும் எழுப்பி விட்டான். எங்களையும் தூங்க விட மாட்டான், அவனும் தூங்க மாட்டான். ஏஞ்சிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டுருப்பான். இந்த டைமிங்கில் இவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஹாலில் உட்கார வச்சுட்டா வெளியே இருந்து நல்லா வந்து சன்லைட் வரும். ஸோ தனியாக இவனை சன்லைட்டுக்குன்னு கொண்டு போகணுன்னு அவசியமே இருக்காது. இங்கே ஒரு 1 மணி நேரம் அவன் விளையாடிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து விட்டமின் டி வந்து கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வந்து அவனுக்கு 9 மந்த் வந்து நடந்துகிட்ருக்கு ஆன்கோயிங்கில். கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணுறான். அப்புறம் சோஃபா மேலே ஏறியும் நிற்கிறான். சில டைமில் நம்ம எதாவது வேலையாக ஏதாவது கிச்சனில் இருக்கோம் அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு மூவ் பண்ணிவிட்டு எங்கேயாவது போய் நின்றுட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறான். அவனால் அதுக்கு மேலே மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால் பார்த்திங்கன்னா சார் நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தான். மோஸ்ட்லி அவன் இப்படி விளையாடும் போது நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். நகர்ந்துலாம் போகவே கூடாது. எதையும் பார்க்கவோ இல்லை வேறு எதுவும் பண்ணக்கூட கூடாது. அவனையே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சும்மா இருப்பான். இல்லைனா வந்து சும்மா அழுதுகிட்டே இருப்பான். இவனுக்கு இந்த டாக்கிங் டாம்னால் ரொம்ப பிடிக்கும். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பொம்மையை வாங்கினது நாங்கள். இந்த பொம்மைனா அவன் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவான், பார்ப்பான் மற்ற பொம்மைங்களை விட. அது என்னவோ நாங்கள் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினதுனாலே என்னமோ தெரில. ஹாப்பி டான்ஸ் வேறு. பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன் கிச்சனுக்கு. கிச்சனுக்கு வந்தால் புறாவும் வந்துருச்சு. அதுக்கு சாப்பாடு போட்டு ஷெல்ஃபில் உட்கார வச்சா தான் இவன் அமைதியாக இருப்பான். இல்லைனா வந்து அழுதுகிட்டே சிரிச்சுன்ட்டே இருப்பான். அதனால் உட்கார வச்சு ஏதாவது கையில் கொடுத்துட்டா உட்காந்து கடிச்சிக்கிட்டு ஏதாவது கீழே தூக்கி போட்டுட்டு உட்காந்துருப்பான். பட் ரொம்ப தூரம்லாம் நகர்ந்து போக மாட்டேன். நீங்கள் பார்க்குறீங்களா, அவன் அங்கே உட்காந்துருந்தா நான் இங்கே நின்று குக் பண்ணுவேன், அவ்வளோதான். கட்டிங்லாம் கூட அவன் முன்னாடி பண்ணவே முடியாது. எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவான். கட்டிங்லாம் கூட பண்ண மாட்டேன் அவன் முன்னாடி. நார்மலாக வந்து குக் பண்ணுறது, இந்தாண்ட சைடு குக்கிங் பண்ணிவிட்டு இந்தாண்ட சைடு வச்சு பார்த்துக்குவேன். மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இப்படி தான் போகும். மோஸ்ட்லி நான் வந்து காலையிலே எல்லாமே குக் பண்ணிவிடுவேன். என் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அவர் பார்த்துக்குவார் அவனை. பட் இந்த டைம் வந்து அவனுக்கு ஃபுட் ரெடி பண்ணுறதுனால நான் வந்து இந்த டைமில் குக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சாரும் தூங்கியாச்சு. பேலன்ஸ் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து நம்ம முடித்து எடுத்துக்கணும்ல. மடித்து வச்சுருந்த துணியெலாம் வந்து எடுத்துகிட்டு போய் பீரோவில் வச்சிட்ருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வீட்லேயும் நடக்கிற இதே சேம் வேலை தான், ரொட்டீன் தான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு
இவன் தூங்குகிற டைமில் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சால் மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். இவன் முழிச்சிட்டா எந்த ஒரு வேலையுமே என்னால் செய்ய முடியாது. ஜஸ்ட் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் விளையாடுறதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எடிட்டிங் கூட பண்ண விட மாட்டான். எடிட்டிங் கம்ப்யூட்டர் வந்து எடுப்பான், பட்டனை அமுத்திட்டு ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளை எந்த ஒரு வேலையுமே செய்ய விட மாட்டான். யாரெல்லாம் நியூ மாம் புதுசாக இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்குறவங்களாம் வந்து எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில டைமில் எனக்குமே வந்து ரொம்ப டஃப்பாகிடுது. இந்த க்ளீனிங்லாம் முடியறதுக்குள்ளே சார் மறுபடியும் வந்து ஏஞ்சிடுவான். அதை பார்த்திங்கன்னா ஹால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீனிங் பண்ணிவிட்டு பத்தி வந்து ஏற்றி வச்சிட்டேன். ஸோ வந்து ஒரு வைபாக இருக்கட்டும் கொஞ்சம் அப்படியே நல்லா அப்படின்ற மாதிரி. ஸோ பத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு குரான் படிக்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலு. நார்மலாக படிக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நல்லா வெளிச்சமாக காத்தோட்டமாக நல்லா நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான குரான் படிக்கிறதுக்குன்னு ஒரு கார்னரோ இல்லை ஒரு சீட்டிங்கோ ரெடி பண்ணிவிட்டு பக்கத்தில் பர்ஃப்யூம் கொஞ்சம் அத்தர் இல்லைனா வந்து அத்தரும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சென்டட் கேண்டில் இல்லை இந்த பத்தி இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே படிக்கும்போது ஒரு நல்லா வைபாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் கூட உட்காந்து ஒரு ஃப்ரீ மைண்டடாக படிக்கலாம். இஃப்தியாருக்கு ரெடி பண்ணிக்கலான்னு வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு. அது கூடவே வந்து ஸ்ப்ரிங் ரோலும் வந்து 2 டீஃப்ராஸ்ட் பண்ண எடுத்து வச்சுருக்கேன். டீஃப்ராஸ்ட் பண்ணேன்னா இவ்வளோ சீக்கிரமாக அதை வெளியே எடுத்து வச்சிடக்கூடாது. ஜஸ்ட் அதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பாயா சூப் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது இந்த பேஸை வச்சு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அந்த பேஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்க இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச மாதிரி தெரியல. நம்ம இப்போது ரீசெண்டாக நான் அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அது கூடவே வந்து பாயை ஆட் பண்ணிக்கலாம். பாயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சில டைமில் பாயா வந்து அந்தளவுக்கு வேகாது. இதுவுமே வேகவே கிடையாது. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 5-5:30 வரைக்குமே நான் வந்து குக் பண்ணிகிட்ருந்தேன் இந்த பாயாவை. சோடா போட்டுமே அது வந்து குக் ஆகலை. பார்த்திங்கன்னா பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய இஃப்தியார். கஞ்சி, பாயா, சேமியா, உளுத்த வடை, ஸ்ப்ரிங் ரோலு, அது கூட கொஞ்சமாக வந்து வாட்டர்மெலன், கூட வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் எங்களுடைய சிம்பிள் இஃப்தார். இவ்வளோ தான். ரொம்ப அதிகமாகவும் வந்து இஃப்தியார் டைமில் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மீடியமாக வந்து ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.